அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் காட்டிய வழிகள், அவர் நடந்த பாதை. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். கட்சிகள் அல்லது இயக்கங்கள் சார்ந்த தொடர்புகள் உங்களுக்கு இருந்ததா, அல்லது அவை சம்பந்தமான எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், அவர் அந்த கிராமத்தை கட்டி போட்டு வாழ்ந்திருக்கார். அவர் மத குருவாக. செல்வனி கலையகத்தின் அன்பு உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாழ்வில் வந்த சோதனைகளை தாண்டி பல சாதனைகளை செய்தவரும் உங்கள் அனைவரின் அன்புக்குரியவருமான மதிப்புக்குரிய சுவாமி சரகண பவானந்த அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதில் செல்வனி கலையகம் பெரும் மகிழ்வடைகிறது. அவரின் வாழ்க்கை வரலாற்றின் முதல் பகுதி இதோ உங்களுக்காக. சரகண பவானந்த சுவாமியே சரணம். அனைத்தும் துறந்து அன்பின் மொழியாய் விளங்கும் எங்கள் குருவே சரணம். அனைத்தும் துறந்து அன்பின் மொழியாய் விளங்கும் எங்கள் குருவே சரணம். அருளால் வழிகாட்டும் ஆனந்த ஒளி, நித்தம் உங்கள் சேவை செய் உள்ளம்தான் பாக்கியம். நீங்களே எம் நெஞ்சின் ஆன்மீக நாயகன். சரகண பவானந்த சுவாமியே சரணம். அனைத்தும் துறந்து அன்பின் மொழியாய் விளங்கும் எங்கள் குருவே சரணம். நீக்கி தீபம் கொளுத்தி தெய்வ வழியில் தூய்மை தந்து அர்ச்சனை செய்யும் அந்த கையில் அருளை பெருக்கி நம் அறிவில் தந்தையும் மனதில் பரந்த பரமே குருவாய் முறைமைகளை கற்பித்து முன்னேற்றம் தந்த முத்தி நல்கும் சத்குரு சரணம். சரகண பவானந்த சுவாமியே சரணம். அனைத்தும் துறந்து அன்பின் ஒளியாய் விளங்கும் எங்கள் குருவே சரணம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். செல்வனி தமிழ் கலைமன்றம் சார்பாக இன்று எங்கள் ஐயா சரகண பவானந்த தண்டாயுதபாணி சாமி அவர்களை சந்திப்பதற்காக இன்று வந்திருக்கிறோம். இந்த நேர்காணலானது அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் காட்டிய வழிகள், அவர் நடந்த பாதை என்பனவற்றை தெளிவாக உங்களுக்கு விளக்குகிறது. வணக்கம் ஐயா. வணக்கம் அருண். நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்று பல நாட்களாக அருண் அவர்கள் என்னோடு பல முயற்சிகளை கதைக்கின்ற பொழுது, ஐயா உங்களுடைய வாழ்க்கை வரலாறு, உங்களிடம் பல விடயங்கள் அப்படியே புதிராக அமைந்திருக்கிறது, இதை வெளிக்கொணர வேண்டும் என்று ஆவலாக என்னோடு உரையாடிய ஒரு நிகழ்வு இன்று அரங்கேறுகின்றது. இது ஒரு நீண்ட கால முயற்சி. உண்மையிலேயே இது எனக்காக மட்டுமல்ல, எல்லோருக்காகவும் இந்த நிகழ்வை செல்வினி நிறுவனத்தினர் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக இங்கே அவர் தங்களுடைய நேர்களுக்காக வெளிக்கொணர்வதற்காக முன் வந்திருக்கிறார்கள். முதலிலே
என்னை தேடி கண்டுபிடித்து என்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வந்து இதை கொண்டு வர்றதுக்கு எனக்கு bottom of my heart I will like to say thanks. அவர்களுக்கு முதல்ல என்ற நம்பியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய பொது வாழ்க்கை பற்றிய நிறைய விஷயங்களை நாங்களும் நேர்களும் அறிய ஆவலாக உள்ளோம். அதுக்கு முன்னதாக உங்களுடைய அடிப்படை இளமைக்கால வாழ்க்கை, அது நீங்கள் பள்ளி வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப நிலை, நீங்கள் பிறந்த இடம், குடும்ப நிலை, அவற்றை பற்றி சற்று சுருக்கமாக சொல்லுங்கள். சூப்பர். நான் என்னுடைய இளமை காலத்துக்கு என்னை இட்டு செல்வதற்கு மிக்க நன்றி. நான் வந்து திருமலை மௌலேஸ்வரம் ஆதீனத்தை சார்ந்த ஒரு குடும்ப பரம்பரை எங்களுடைய பூர்வீகம். பூஜையின் காரணமாக என்னுடைய தகப்பனார் காரைநகர் தோப்புக்காடு என்னும் கிராமத்திலேயே ஒரு 45-50 வருஷம் வாழ்ந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் அவர் அந்த கிராமத்தை கட்டி போட்டு வாழ்ந்திருக்கார். ஒரு மத குருவாக அவர் அங்கே வாழ்கின்ற பொழுது அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை முன்னேற்றமான சங்கங்களிலேயும் அவர் கலந்து தலைவராகவோ காரியதரிசியாக இருந்து அந்த கிராமத்தை முன்னேற்றும் ஒரு குருவாக வாழ்ந்தார். அவருக்கு தண்டாயுதபாணி குருக்கள் பரமேஸ்வரி அம்மாவுக்கு சீமந்த புத்திரனாக நான் பிறந்தேன். அந்த கிராமத்திலே, இலங்கையில் அந்த கிராமம், அதாவது கிராமம், அங்கே ஒரு 150 குடும்பங்கள் வாழ்கின்றது. அந்த 150 குடும்பங்களுக்கும் ஒரே ஒரு ஆலயம், முருகனுடைய சிறப்பாக ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திலே பணிபுரிந்து நாங்கள் என்னோடு கூட பிறந்தவர்கள் 6 பேர், 5 பேர், என்னோடு சேர்த்து 6 பேர். என்னுடைய ஆரம்ப கல்வி தோப்புக்காடு மலைஞான சம்பந்த வித்தியாசாலை, அங்கு தான் நான் ஆரம்ப கல்வி கற்றேன். தொடர்ச்சியாக என்னுடைய கல்லூரி வாழ்வுகள் மாறுபட்டது. காரணம், கல்வி மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தகப்பனார் யாழ்ப்பாணத்திலே நாவலர் மகா வித்தியாலயத்திலே என்னை பாடசாலையிலே சேர்த்து விட்டார். அங்கே தான் அந்த நாவலர் மகா வித்தியாலயத்திலே தான் நான் சமஸ்கிருதமும் என்னுடைய சமூக பாடங்களையும் நான் கற்றுக்கொண்டேன். அதற்கு அற்புதம் மீண்டும் காரைநகரிலே யாழ்டன் கல்லூரி, அது என்னுடைய அப்போதாக உயர்தர பாடங்களை கற்பதற்காகவும், கைட்ஸ் ஊர்காவற்றுறையிலே என்னுடைய உயர்தர கல்விகளை சென்ட் ஆண்டனிஸ் கல்லூரியிலும் நான் படித்து அதே காலகட்டத்திலே என்னுடைய உத்தியோகம் வேலைகள் ஆரம்பமானது. யாழ்ப்பாணத்திலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கிட்டத்தட்ட அந்த காலத்திலே நாம் அங்கே இருந்த காலத்திலே 2000 தொழிலாளர்கள் கொண்டு மிகச்சிறந்த ஒரு தொழிற்சாலையாக இருந்தது. அந்த தொழிற்சாலையிலே நான் ஒரு உத்தியோகத்தராக நான் இருந்து அங்கு பணிபுரிந்தேன். அதன் பணியின் நிமித்தம் என்னுடைய பணி கொழும்பிலே தலைமை காரியாலயம் உருவானது. அந்த உருவாலயத்துக்கு மாற்றப்பட்டு அங்கே இருந்து நான் பணியாற்றுகின்ற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டிய சில வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்களினாலே நான் புலம்பெயர் வாழ வேண்டிய சூழல் ஒன்று உருவானது. இந்த இடப்பெயர்வின்ற அவசியம் உங்களுக்கு, நீங்கள் ஏதாவது கட்சிகள் அல்லது இயக்கங்கள் சார்ந்த தொடர்புகள் உங்களுக்கு இருந்ததா, அல்லது அவை சம்பந்தமான அந்த புற தாக்கங்கள் காரணமாக நீங்கள் வெளியேற வேண்டி வந்ததா நாட்டிலிருந்து? இல்லை, என்னுடைய பாதையிலே எனக்கு நான் அரசியல் பாதையிலே ஒரு பக்கம் பயணித்து கொண்டிருந்தேன். இன்னொரு பக்கத்தினாலே இந்த போராட்டங்களுடைய பாதிப்பு உண்மையாக ஏற்படுவதாக இருந்தால் இந்தியாவின் IPKF அமைதிப்படைகள் சொல்லி நமது நாட்டுக்குள்ளே வந்து பல அட்டுழியங்களை செய்கின்ற பொழுது எங்களுடைய இடப்பெயர்வு ஏற்பட்டது. இடம்பெயர்ந்ததென்றால் நான் சித்தன்கனி யாழ் சித்தன்கனியில் இருந்து
இந்தியன் ஆயுதப்படையினருக்கு பயந்து சித்தங்கணியிலிருந்து மாவட்ட கிரிமலை மாவட்ட ஊடாக பலாலி ஊடாக சென்று துன்னாலை நெல்லியடியை சேர்ந்து துன்னாலைக்கு சென்ற இடம்பெயர்ந்து அங்கே உள்ளூர் இடம்பெயர்வுகளை இடம்பெயர்களை சந்திச்சு வந்தோம். அதற்கு மேலே எனக்கு அங்கே அதுவும் ஒரு அந்த சூழலினாலே அந்த இடப்பெயர்வினாலே தான் இது நடந்தது 87ஆம் ஆண்டு நினைக்கிறேன். 87ஆம் ஆண்டு நீங்கள் எப்படியோ ஐரோப்பா நாட்டுக்கு வந்து சேர்ந்துள்ளீர்கள். ஆமாம் ஆமாம். இந்த காலத்தில் ஐரோப்பாவில் உங்களுக்கு இருந்த உங்களோட கள நிலவரம் எப்படி இருந்தது? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐரோப்பாவிலே வாழ்கின்றவர்கள் எல்லோரும் உறைவிடம் என்கின்ற மனிதனுடைய 3 முக்கியமான அவசியங்களுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை. உண்மையாக சொல்கிறோம், எங்களை அகதிகளாக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்தார்கள் இந்த சுவிஸ் நாட்டுக்காரர்கள். எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு குறை, எங்களுடைய வாழ்வியல்களிலே ஆன்மீகம் என்பது ஆலயம் என்பது ஆன்மீகத்தை விட ஆலயம் என்பது ஒரு நேர்த்திய வழக்காக இருந்தது. நாங்கள் எல்லாம் உறைவிடும் இந்த 3ஐயும் பெறுகின்ற பொழுது அடுத்த கட்டமாக எங்களுடைய மனதுக்கான அமைதி தேவைப்பட்டது. ஏன் நாம் யுத்த காலத்தில் இருந்து வெளியேறி வந்திருக்கிறோமையுடைய ஒருத்தர் கூட மனசார விரும்பி அந்த புலம்பெயர் வாழ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. யுத்தம், எங்கள் நாட்டில் அந்த யுத்தம் எம்மை வெளியனுப்பிவிட்டது. இங்கே வந்ததற்கு அப்புறம் எனக்கு நான் அந்த அகதி முகாம் இதே நான் இருந்தேன். அங்கே என்னுடைய பரம்பரையாக நான் அங்கே அவர்களுக்கு விளம்பரப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் உருவானது பிகாஸ் ஆஃப் என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள். அங்கே இந்த கேள்வி தான் நான் கேட்க இருந்தேன். என்னென்னு சொன்னால், ஐரோப்பா பொறுத்தவரையில மாமிசம் சாப்பிடுவது பொதுவானது. இங்கே வந்த ஒரு ஆள், அதுவும் பிறவியிலேயே மாமிசத்தை ஒதுக்கக்கூடிய நீங்கள் இங்க வந்து எப்படி அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை சமாளித்துக் கொண்டீர்கள்? அதுதான் அந்த முதலாக அகதி. இப்ப உணவு என்றால் அருண் முதல்ல மனம் சார்ந்ததாக இருக்கணும். ஒன்று மாமிசம் என்றதும் சைவ உணவு என்றது மரக்கறி உணவு என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் மனது விரும்பினால்தான் சாப்பிடலாம். நாங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் சொன்னது போல மாமிச உணர்வை நாங்கள் தொட்டு பார்த்ததே கிடையாது. அப்போது வருகின்ற பாதையிலே வருகின்ற ஒன்று, அதாவது வந்து புலம்பெயர்ந்து நாங்கள் முதல் உணவு எங்களுக்கு எங்கே கிடைச்சது என்றால் பலாலியில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் எங்களை மறைச்சு உணவு தந்தது பாதிரியார். பலாலியில் 87ஆம் ஆண்டு அந்த பாதிரியார் எங்கே இருந்தாலும் மறக்க முடியாது. முதல் உணவு தந்தது அந்த சேர்ச்சுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு குலசாதம். எங்களுடைய மக்களிடையே ஒரு பண்பு இருக்கின்றது, எல்லோரும் சாப்பிட வேண்டும், விருந்தோம்பல் என்கின்ற முறையிலே அது சைவ உணவாகத்தான் பெரும்பாலும் சைவ உணவாக இருக்க வேண்டும் என்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம். அங்கே கிடைத்தது எனக்கு உணவு. ஃபாதர் உருட்டி தர என்னுடைய சமத்துவம் அதுக்குள்ளேயே வந்து ஃபாதர் உருட்டி தர நான் ஃபாதர் முழுகையாலே தாங்க என்று கேட்டு இது வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த நேரம் இந்த மாதிரி வீடியோ ஃபோன் வசதி எல்லாம் இருந்தால் ஃபோனை எடுத்திருப்பேன், காட்டியிருப்பேன். இதுதான் உண்மை. அப்போ ஃபாதர் தந்த கையாலே தர ஃபாதருடைய கையாலே உணவாக இருந்தேன். அது உங்களுடைய பாரம்பரியத்துக்கும் உங்களுடைய அனுஷ்டானங்களுக்கும் சற்று முரணானது. ஆனால் இது ஒரு புரட்சிகரமானது. பதிவிடாமல் செல்லுகின்றேன். ஒரு புரட்சிகரமான ஒரு அதான் சொல்கிறேன். நான் இதில் பதியாமல் சில போது இதில் போகின்றது. நான் அங்கே நாட்டில் ஊரில் கிராமத்தில் இருக்கின்ற பொழுது சத்தியமாக சொல்லுகின்றேன், ஒரு அந்தனர் ஒரு பிராமணனுடைய பையனாக நான் வளரவில்லை.
இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ந்த செல்வனி கலையகத்தின் அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். விறுவிறுப்பான 2வது பகுதி விரைவில் உங்களுக்காக. மறக்காமல் எங்கள் யூடியூப் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அதோடு நின்று விடாமல் உங்கள் உறவுகளோடும் பகிருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம்.